ஜென்ஸ்னா வேலைக்கு போகணும், லேடிஸ்னா வீட்டுல இருக்கணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், குழந்தைங்களை எல்லாம் பாத்துக்கணும். இப்படிதான் காலம் காலமா வந்துட்டு இருக்கு. ஜென்ரேஷன் போக போக எல்லாமே மாறிடுச்சு. இப்போ மென் என்னெல்லாம் வேலை பண்றாங்களோ அதே இது ஈக்குவலா விமெனும் பண்ணிட்டு இருக்காங்க. வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், ஜிம்மா இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள்ல விமெனும் முன்னாடி வந்துட்டாங்க. ஆனா இன்னும் சில இடத்துல, சில வீட்டுல மேலோட டாமினன்ஸ் இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கு. மேலோட டாமினன்ஸ் இருக்கணும், ஆனா அது எந்த வகையில எப்படி இருக்கணும்ங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னும் நிறைய ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க வைஃப் கிட்ட கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, கொஞ்சம் ஃபேனை போடு, அவங்க போன் பக்கத்திலேயே தான் இருக்கும், பக்கத்திலேயே சுவிட்ச் போர்டு இருக்கும், பக்கத்திலேயே சார்ஜர் இருக்கும், பக்கத்திலேயே தண்ணி இருக்கும். பட் அது எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது. அவங்க வைஃப கூப்பிட்டுட்டு இந்த சார்ஜ் போடு, இந்த போன் அங்கவே, அப்படி ஏகப்பட்ட வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது பெரும்பாலும் ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட தான் அதிகமா இதை பண்ணுவாங்க. அப்படி பண்றவங்கள பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும், ஏன் சார் உங்களுக்கு கை இல்லையா, நீங்க போய் சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடும், நீங்க போய் சார்ஜர் பண்ணா போன்ல சார்ஜ் ஏறும். இதே இது ஆப்போசிட்டா பெண்கள் ஆண்கள் கிட்ட நீங்க போய் இதை பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க பண்ணுவாங்களா? கண்டிப்பா கிடையாது. இப்பதான் நான் வெயில்ல போய் டயர்ட் ஆகி வந்திருக்கேன், என்கிட்ட போய் இந்த வேலை எல்லாம் சொல்றேன்னு தான் கேட்பாங்க. இது நிறைய ஆண்கள் அப்படி கிடையாது. நிறைய ஆண்கள் முன்ன மாதிரி இல்லாம ஈக்குவலா பார்ட்னர்ஷிப்பா ஈக்குவலா ஒர்க்க பிரிச்சு, ஒர்க்குக்கு 2 பேரும் போறாங்கன்னா 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு, ஒருத்தங்க டின்னர், ஒருத்தங்க காய் நறுக்கிறது, அந்த மாதிரி ஒருத்தருக்கு அவ்வளவு அழகா ஹெல்ப்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஸ்டில் சில வீட்டுல இன்னும் சில ஆண்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்க. சோ அந்த மாற்றமும் கண்டிப்பா வரணும். இந்த வீடியோ எல்லா ஆண்களுக்கும் தான். என்னைக்குமே உங்க வைஃப் இல்ல உங்க அம்மாவை வீட்டு வேலை மட்டும்தான் செய்யறாங்கன்னு சொல்லி என்னைக்குமே அவங்கள உதாசனப்படுத்தவே கூடாது. எவ்வளவுக்கு நீங்க வெளியில போய் சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப கஷ்டமோ அதே அளவுக்கு வீட்டு வேலைகள் பண்றதும் ரொம்ப முக்கியம், அதை விட ரொம்பவே கஷ்டமும் கூட தான். நிறைய ஆண்கள் நான் சம்பாதிச்சுட்டு வரலன்னா அப்பதான் உனக்கு தெரியும், வெளியில போய் வேலை பண்ணிப்பாரு, அப்பதான் ஏன் கஷ்டம் உனக்கு புரியும்னு சொல்லுவாங்க. அதே இது நீங்க வீட்டுல உட்காந்து அந்த வேலையை செஞ்சு பாருங்க, அப்பதான் அதோட கஷ்டம் உங்களுக்கும் புரியும். குழந்தைங்களை வளர்க்கறதா இருக்கட்டும், வீட்டு வேலைகள் செய்யறதா இருக்கட்டும், ஃபேமிலி உங்க பேரண்ட்ஸ பாக்குறதா இருக்கட்டும், எல்லாமே கஷ்டம்தான். இது எல்லாம் பண்ற அவங்களுக்கான ஒரு டைம் அவங்க தொலைச்சிடுறாங்க. ஆனா நீங்க வேலைக்கும் போயிட்டு உங்களோட டைமை நீங்க இன்னைக்கு வச்சு தொலைச்சிருக்கீங்களா? கண்டிப்பா கிடையாது. என்னைக்குமே அவங்களுக்கு இருக்கிற வேலையில இன்னும் எக்ஸ்ட்ராவா பேர்டனா ஃபேனை போடு, லைட்டை போடு, சார்ஜ் பண்ணு, தண்ணி எடுத்துட்டு வான்லாம் சொல்லாம உங்களோட வேலையை நீங்களே பாருங்க. அதுல எந்த தப்பும் கிடையாது. இன்னும் சில ஆண்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் இதெல்லாம் பண்ணதே இல்லை, இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெண்கள் மட்டும் கோர்ஸ் ஏதாச்சும் படிச்சுட்டு வந்திருக்காங்களா, இல்ல இந்த மாதிரி ஏதோ கோர்ஸ் எல்லாம் எங்கேயாச்சும் நடக்குதா? அவங்களும் அவங்க வீட்டுல ராணி மாதிரி இருந்துட்டு தான் வராங்க. சோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எல்லா வேலையும் அவங்க கத்துக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் கத்துக்கலாம். சோ இனிமே இந்த சாக்கு புக்கு சொல்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களோட வேலையை நீங்க பாருங்க. அண்ட் முடிஞ்சா உங்க வைஃபுக்கு, உங்க குழந்தைங்க, உங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதுல எந்த விதமான ஈகோவும் வேண்டாம். இது உங்க வைஃப், உங்க குழந்தைங்க, உங்க ஃபேமிலி. இந்த ஹெல்ப் எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் உங்க ஃபேமிலி பியூட்டிஃபுல்லா அழகா மாறும். மறந்துடாதீங்க, நீங்க பண்றது உங்க குழந்தைங்க உங்களை பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்க பண்ற அதே தப்பு அவங்களும் பண்ணுவாங்க. சோ உங்களுக்காக இல்லைன்னாலும் உங்க குழந்தைங்களுக்காகவாச்சு நீங்க மாறணும். மாற்றம் நல்லது தானே, தப்பு இல்லையே. நல்ல மாற்றம் என்னைக்குமே நல்லதுதான். சோ மாறிடுங்க. உங்களோட தாட்ஸ் இத பத்தி என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேசலாம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.